சீதாராமன் சீரியல் மார்ச் 1 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா போட்ட சாம்பிராணி புகையால் நான்சிக்கு வீசிங் வந்துடுது. உடனே சீதாவை திட்டிட்டு அங்கேருந்து நேராக அவங்க ரூமுக்கு போய் பஃப் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சீதாவும் பின்னாடியே வந்து எதுக்காக இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வெளியே நின்று எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நான்சியும் மகாலட்சுமி மாதிரியே பஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது நான்சி கிடையாது, நான்சி பேரில் வந்திருக்கிற மகாலட்சுமி தான். முத்தாரம்மா, ஒரு சாம்பிராணி புகையிலேயே எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிய முத்தாரம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நேராக கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தா சத்யா கோலப்பொடியோட அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வராங்க. அதை பார்த்ததும் மீரா, பரவாயில்லையே நீ அண்ணின்னு கூப்பிட்றது கேட்க எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அண்ணி எங்க அப்படின்னு கேட்கவும், என்ன கோலம் போடணுமா அப்படின்னு மீரா கேட்கவும், ஆமாங்கிறாங்க சத்யா. சரி வா, நம்ம 2 பேரும் போய் கோலம் போடலாம். அதான் சீதா உனக்கு நல்லா கோலம் போட கற்றுக் கொடுத்துட்டால. சீதா இந்த வீட்டையும் மாற்றிட்டா, அதே மாதிரி உன்னையும் மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மீரா. சத்யா கரெக்டாக சீதாவும் வந்துடுறாங்க. அக்கா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வந்திருக்கிறது நான்சி கிடையாது, மகாலட்சுமி. நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சுக்கா, எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்கவும், என்ன சீதா வளரிட்டுருக்க, அதான் மகாலட்சுமி இறந்துட்டாங்கல்ல, நீ பாட்டுக்கு வேறு ஏதேதோ சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லவும், அக்கா தயவு செஞ்சு சொல்கிறத நம்புங்க. நான் என் கண்ணால் பார்த்தேன். மகாலட்சுமிக்கு எப்படி புகையெல்லாம் ஒத்துக்காதோ அதே மாதிரி நான்சிக்கும் புகை ஒத்துக்கவே இல்லை. அவங்க நேராக ரூமில் போய் அந்த வாயில் வச்சு அடிச்சுக்குவாங்கள்ல, அதே மாதிரி நான்சியும் அடிச்சுக்கிறாங்க, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு கரெக்டாக நான்சி சொல்கிறாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக வந்திருக்கிறது நான்சி கிடையாது, மகாலட்சுமி தான். இதில் வேறு ஏதோ பிளான் இருக்குது. கண்டிப்பாக இதை போய் பாஸ்கிட்டையும் மாமாக்கிட்டேயும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சீதா சொல்லிகிட்ருக்கு. இங்கே பாரு சீதா, எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருக்காத அப்படின்னு மீரா சொல்ல, சரி வாங்க நானே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நான்சியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா மகாலட்சுமி மாதிரியே அவங்களும் பஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சதும் அவங்க வாக்கிங் கிளம்பிடுறாங்க நான்சி. இவங்க 3 பேரும் அந்த கேப்பில் நான்சியோட ரூம்குள்ளே போய் அங்கே இருக்கிற ட்ராவையெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற பர்ஸை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்தா நிறைய பஃப் வச்சுருக்கிற பர்ஸாக இருக்கவும், இது எப்படிக்கா மகாலட்சுமி வச்சுருக்கிற மாதிரி இவங்களும் வச்சுருக்காங்க? ஆமாம்மா, சித்தியும் இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இவங்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு சத்யா சொல்ல, கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே தீர்வேன், வந்திருக்கிறது நான்சி கிடையாது, மகாலட்சுமி தான் அப்படின்னு சீதா சொல்லிட்டுருக்கோம். இது ஒன்றை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிட முடியாது சீதா, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லவும், அந்த பர்ஸையெல்லாம் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி திரும்ப அதே ட்ராவுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. முதல்ல சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டுருக்கோம். நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை, வந்திருக்கிறது நான்சி தான், மகாலட்சுமி கிடையாது அப்படின்னு சத்யா மீரா 2 பேரும் சொல்லிட்டுருக்கோம். நான் ஆள் மனசு சொல்கிறது தான் நம்புவேன், என்னோடய ஆள் மனசை சொல்லிக்கிட்டே இருக்குது, வந்திருக்கிறது மகாலட்சுமி தான், முதல்ல டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக செல்விக்கிட்ட போகிறாங்க. செல்வி அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், டீ போட்டுட்ருக்கம்மாங்கிறாங்க. சரி சரி, நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு அந்த நான்சிக்கு கொடுங்க சரியா அப்படின்னு சொல்லவும், அம்மா அவங்களுக்கு டீ பிடிக்காதுமா, காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு செல்வி சொல்லிட்டுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யுங்க செல்வி அக்கா. கரெக்டாக நான்சியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. செல்வி டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்ன இது அப்படின்னு நான்சி கேட்கவும், இது டீமாங்கிறாங்க செல்வி. என்ன டீயா, எனக்கு தான் டீ பிடிக்காதே, காஃபி தானே பிடிக்கும் அப்படின்னு நான்சி சத்தம் போட்டுட்ருக்கவும் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஏன் செல்வி, வந்தவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணுற அப்படின்னு சேது, சுபாஷ், அர்ச்சனா எல்லாருமே நான்சிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்துமா சீதாமாவும் மீராமாவும் தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே சீதா மெதுவாக கையை அசைச்சு காட்டுறாங்க, சொல்லிடாதேன்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு செல்வியும் எதோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் நான்சியும் எனக்கு டீயே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக எங்கள் அம்மா மகாலட்சுமியை சம்மந்தின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இப்போ அந்த டெஸ்ட்டை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மாவை அனுப்பி சம்மந்திங்கிற மாதிரி பேசணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க என்னடானா புரியாத மாதிரியே அப்படியே நின்றுட்டுருக்கவும், அம்மா தயவு செஞ்சு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேளுங்கம்மா, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சம்மந்தின்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுங்க, அவங்களுக்கு கோவம் வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சீதா சொல்லி கொடுக்கவும், சரிடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீதாவோட அம்மா நான்சிக்கிட்ட போய், சம்மந்தி இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும் சம்மந்தி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சம்மந்தி அப்படின்னலாம் கேட்டுட்ருக்காங்க. சம்மந்தியா, அதே என்ன டிஷ், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான்சி கேட்கவும், பார்த்தியா சம்மந்தினா சாப்பிட்ற ஐட்டமான்னு கேட்குறாங்க. இவங்க கண்டிப்பாக நான்சி தான், மகாலட்சுமி கிடையாது அப்படின்னு மீரா சொல்லிகிட்ருக்காங்க.
அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க நான்சி. என்ன சும்மா சம்மந்தின்ட்டே இருக்கீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு நான்சி கேட்கவும், சம்மந்தினா நம்ம 2 பேரும் நெருங்கிய உறவுக்காரங்க, அதனால தான் நான் உங்களை சம்மந்தின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்ல, பார்த்தீங்களாக்கா அவங்களுக்கு கோவம் வருது பார்த்தீங்களா அப்படின்னு சீதா சொல்லவும், அவங்களுக்கு சம்மந்தினா என்னன்னு தெரியவே இல்லை சீதா, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இரு சீதா அப்படின்னு மீரா சொல்ல, சீதாவோட அம்மாவும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா நான்சியை பார்த்து, கண்டிப்பாக நான் இதில் என்ன பிளான் இருக்குன்னு கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், மெதுவாக ஒவ்வொருத்தராக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. மீரா, சத்யா, சீதாவோட அம்மா செல்வின்னு எல்லாரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. சீதா மட்டும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்கவும் இவங்க யாரையும் காணோனதும், நீங்கள் யாருமே என்னை நம்பலல்ல, கண்டிப்பாக அந்த முத்தாரம்மன் சாட்சியாக வந்திருக்கிறது மகாலட்சுமி தாங்கிறத கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.